ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஊருக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன். நான் எப்போவுமே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு தான் போவோம். அப்போ தான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஊருக்கு போகிறது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த டைமில் நான் ஏன் ஊருக்கு கிளம்புனா, பசங்களுக்கு வேறு எக்ஸாம் லீவ் விட்ருக்காங்க. இந்த டைமில் போனால் நம்ம ஜாலியாக இருக்கலான்னு தான் இந்த டைமில் நம்ம கிளம்பிட்டுருக்கோம். காலையிலேன்னு வீடு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தனால எனக்கு லஞ்ச் டைமே வந்துருச்சுங்க. நான் லஞ்சு சமைக்கல, அதனால கடையில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலான்னு மீல்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்க இப்போ அது உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக பசிக்குது, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலாம். இதில் 2 கூட்டு, ஒரு பொரியல், சாம்பார், ரசம், பாயாசம், புதினா ரைஸ் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. இதில் சப்பாத்தி வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு பேகெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், பேகும் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஆட்டோ புக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம ஆல்ரெடி பஸ்லாம் புக் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம பயணத்தை தொடங்கியாச்சு. நீங்களும் இந்த பயணத்தை காணொலி மூலிமா தொடங்குங்க. நாங்கள் எப்போவுமே நைட் டைமில் தான் ஊருக்கு போவோம். ஏன்னா அந்த டைமில் போனால் தான் என் பையன் ஒழுங்காக தூங்கிட்டு வருவான். இல்லைனா சும்மாவே இருக்க மாட்டான் காலையில் டைம்லாம் போனால். அதனால தான் நைட் புக் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு கிளம்புறோம். நம்ம போர்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா திருவான்மியூர். அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன் டைம் பஸ் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஏற வேண்டியதான். நாங்கள் புக் பண்ண பஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏசி ஸ்லீப்பருங்க. நாங்கள் இந்த யூனிவர்சல் பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே சீட்டர், மேலே ஸ்லீப்பர் இருக்குது. ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறேன்னு, அது எந்த ஊருனா பரங்கிப்பேட்டைக்கு போகிறேன். அந்த பரங்கிப்பேட்டை எந்த ஊருன்னு சார்ந்தது பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சார்ந்தது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி இருக்கும். நாங்கள் ஈசிஆர் வழியாக போயிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்டும் என் பையனும் இந்த பயணத்தை எவ்வளோ ரசிச்சுட்டு வராங்க பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு டோல்கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ நம்ம சென்னையை விட்டு வெளியே போகிறோம். நைட் டைமில் இந்த நிலாவை பார்த்துட்டே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2 மணி இருக்கும். என் குழந்தையும் நான் தூங்க வச்சுட்டு எனக்கும் செம்மையாக தூக்கம் வருது. நானும் இப்போ தூங்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் ஊரே வந்துடுங்க. அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூமுக்காக இங்கே வண்டி நிப்பாட்டிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கடை இருக்குது. நான் எதுவுமே வாங்கிக்கல. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் தான் ஊர் வந்துடுமே, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். நான் எதுவுமே வாங்கிக்கல. இந்த பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாக பரங்கிப்பேட்டை போகாது. ஏன்னா இது சிதம்பரம் போகிற பஸ். அதனால் நம்ம முட்லூருங்கிற ஒரு ஊரில் இறங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடும். அங்கே ஆட்டோ பிடிச்சிட்டு தான் நம்ம ஊருக்கு போகிறோம். ஆனால் ஆட்டோ இந்த டைமில் கிடைக்காது. அதனால் நம்ம முன்னாடியே புக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3 ஆகிடுச்சிங்க. நம்ம இறங்கியாச்சு. நம்மளுக்காக ஆட்டோ வெயிட் பண்ணுது. இப்போ நம்ம ஊருக்கு போக வேண்டியதான்.
ரோடை பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. எப்போவுமே நம்ம ஊருக்கு போகும்போது இப்படி தான் இருட்டாக இருக்கும். செம்மையாக டயர்டாக இருக்குங்க. போனோடனே படுத்து தூங்குறது தான் வேலை. அவ்வளோதாங்க, ஊருக்கு வந்தாச்சு. நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன், எங்கெங்கெல்லாம் போக போகிறேன்னு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் இந்த பயணத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.